எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல பிஆர் சுந்தர் என்பவர் மிகப்பெரிய ஆள், உலக புகழ் பெற்றவர். ஒரு நண்பர் சொல்றாரு, அப்பேற்பட்ட அந்த பிஆர் சுந்தர் அவர்களே இன்ட்ராடே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஒரு செகண்ட்லயே 100 கோடி 500 கோடி அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சின்ன மீன்களையும் பெரிய மீன்களையும் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட், பணம் எக்கச்சக்க கோடிக்கணக்கில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்றவங்க முடிச்சு கட்டிடுறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னாவே ஒருத்தர் விற்பாரு, ஒருத்தர் வாங்குவார், யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அடுத்தவர்களுடைய பணத்தை புடுங்குவது என்பது போன்ற ஒரு நோக்கம் தான் ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ஹெட்ஜிங் அப்படின்றது வேற, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது வேற, ஆர்பிட்ரேஜுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்றது வேற. இதுல நம்மளுடைய கவர்மெண்ட் முக்கியமா கொண்டு வந்தது ஆப்ஷன் ஹெட்ஜிங்காக கொண்டு வந்தாங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய ஆளுங்க எதை பண்ணாலும் அதை விமர்சனம் பண்றதுக்கு ஆளுகள் நிறைய பேர் இருப்பாங்க. இவர் ஒரு காலத்துல ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது அப்படின்ற ஒரு சமயத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது. அப்ப நான் அதை பத்தி பேசியிருந்தேன். சில நேரங்கள் அவர் செய்யற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆசையை காட்டி மனிதர்களை இழுப்பது போல் இருந்தா அது ஏதாவது நான் தப்பித்தவர் ஏதாவது பேசியிருந்தாலும் பேசிருக்கலாம். ஆனா இப்ப அவர் சரியா பேசுறாரு. இதே தான் நான் அந்த காலத்துல இருந்தே நானும் ட்ரேடிங்ல எல்லாம் அடிபட்டவன் தான், டீலரா இருந்திருக்கேன். கவர்மெண்ட் சொல்லுது 100 பேர் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா 11 பேர் தான் ஏன் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு கிளாரிட்டிகள் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ் நண்பர்களுக்கு நம்ம எதை நகுத்தணும், எதை முன்னாடி வைக்கணும்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத மட்டுமே நம்ம முதல்ல வச்சுக்கிட்டே வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த தடவை ரொம்ப கரெக்டா பேசியிருக்காரு அப்படின்றதா என்னுடைய கருத்து. இவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறதுனால நம்ம கூட ஜாயின் பண்ணி அப்பப்போ சில வீடியோக்கள்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெருசா இருக்கணும். உங்களுடைய பணம் ஒரு 1 லட்சம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 80-85,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கணும். அதுக்கு மேலதான் நீங்க ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங் என்ன பண்றீங்கனாலும் அந்த பிரமிட்ல இருக்கக்கூடிய மிக சிறிய பணத்துக்கு தான் பண்ணணும், பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இவரும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நம்ம பக்கம் இவர் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். நான் பல பேர்த்த ட்ரேடிங் சைடுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு மாத்தி விட்டுருக்கேன். ஒரு நண்பர் கூட சொல்றாரு பாருங்க, நிஃப்டி பீஸ், அதாவது இண்டெக்ஸ்ல நான் எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஸோ ஷேர் மார்க்கெட் என்பதே ஏறி இறங்கக்கூடியதான். அதுக்கு நம்ம எஸ்ஐபி வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு சின்ன மீன் என்ன பெரிய மீன் என்ன, அதை விட பெரிய மீனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம தொடர்ந்து முதலீடு மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகி வருது ட்ரேடிங்கை விட அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அவர் இப்போ இன்ட்ராடே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதிர்காலத்தில் டெலிவரி ட்ரேடிங்கை குறைச்சிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தால் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேடிங் கூட பண்ணுறதா பண்ணுங்க. அல்லது ஒரு ரொம்ப சிறிய முதலீட்டாளர்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணுங்க, அப்புறம் ஒரு காலத்தில் நீங்க பணக்காரர் ஆயிட்டீங்கன்னா ட்ரேடிங் பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அறிவுறுத்தல் பண்ணாருன்னா இன்னும் தமிழ் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. யார் நல்லது பேசினா என்னங்க, நம்ம பாராட்டி பேச போறோம், யார் கெட்டது பண்ணா என்ன, நம்ம அதை விமர்சனம் பண்ண போறோம், அவ்வளவுதானே. இங்க பாருங்க, ஒரு நண்பர் ஒரே நாள்ல 9.5 லட்சத்தை கோட்டை விட்டு விட்டார். என்ன காரணம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிளக்சுவேஷன், ஏதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்னால தான். ஸோ எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அளவில் பார்க்கும்போது நஷ்டமடைந்தவர்கள் அப்படின்றது ஏதாவது 0.00% இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவாங்க, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்றத அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த வோடஃபோன் ஐடியா அப்படின்றது மார்க்கெட்ல 12 ரூபாய் 85 பைசா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃபிஓ 11 ரூபாய்க்கு அப்ளை பண்ற மாதிரி கிடைக்குது. அதாவது நம்ம 11 ரூபாய்க்கு அப்ளை பண்றோம், அது ரேண்டம் முறையில் தான் நம்மளை செலக்ட் பண்ணலாம், அல்லது பண்ணாமலே போகலாம். 1298 ஷேருக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஒருவேளை இந்த ஐடியா ஷேர் பாருங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமையே ஆல்மோஸ்ட் 13.25 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் 85 பைசா வந்துட்டான். இப்படியே இவன் அப்படியே உயிர் பிடிச்சி 11 ரூபாய்க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தா, இது லிஸ்டிங் டேட் ஏப்ரல் 25 வரைக்கும் அப்படியே உயிர் பிடிச்சி மேலேயே ஆடிக்கிட்டு இருந்தானாக்கா ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா ஒரு 10%, 5% அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மேல இருக்கானோ, 11 ரூபாய்க்கு மேல இருக்கானோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை இந்த ஐடியா ஷேர் 11 ரூபாய் விட்டு கீழே இறங்கி வர்றானா, அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பழைய ரேட் ஒரு காலத்தில் 5 ரூபாய்னு இருந்தது. அப்ப அந்த 5 ரூபா வந்ததுனாக்க அது ஒரு ஏவரேஜ் பாயிண்டா பாக்குறேன். எப்படி பார்த்தாலும் 11 ரூபாய்க்கு கீழே போறது நல்லதல்ல, அந்த மாதிரி நடக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, ஏதோ ஒரு குரூப் 18,000 கோடி அப்படின்றது இந்த 11 ரூபா ரேஞ்சில் கொண்டு வந்து போடுது. அப்ப அந்த 18,000 கோடி போட்டவங்க ஸ்மார்ட் மணிக்காரங்க கிடையாதா? அவங்க சும்மா தண்டத்துக்கு கொண்டு வந்து பணம் போடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஃபிஓ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே லாபகரமாக மேபி இருக்கலாம், அல்லது 11 ரூபாயிலிருந்து கீழே 5 ரூபாய்க்கு போகும் பொழுது அது ஒரு ஏவரேஜ் பாயிண்டா நான் பார்க்குறேன்.
இங்க பாருங்க நண்பர்களே, ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஐடிசிலையும் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா டிஃபென்ஸ் மோடல் நான் போயிட்டு இருக்கேன், ஓரளவுக்கு பணம் பாதுகாப்பா இருக்குமே அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ 25,000 ரூபாய் டிவிடெண்ட் வாங்கிட்டேன்றாப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 10 லட்சம் ரூபாய் என்ன எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருப்பாருன்னா 8868 குவான்டிட்டி வாங்கியிருப்பாரு, 112 ரூபா. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரூபாய் இறங்கி இருக்குன்னே கணக்கு வச்சுக்குமே. ஒரு உதாரணத்துக்கு ஆல்மோஸ்ட் 1,33,000 ரூபாய் அவருக்கு நஷ்டத்தில் இருக்கு. ஏன்னா அவர் ஏவரேஜ் பிரைஸை விட அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 15 ரூபாய் பக்கம் கம்மியா இருக்கு. ஆனா அந்த 1,30,000 ரூபாய் நஷ்டத்துல ஆல்மோஸ்ட் 25,000 டிவிடெண்ட், அதாவது அவன் ஒரு ஷேருக்கு 12 ரூபா ஒரு வருஷத்துக்கு இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துட்டு வரான். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த 8868 ஷேருக்கே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துறான். அப்போ 1.5 லட்சம் ரூபாயில ஒரு வருஷம் வச்சிருந்தாவே அவருக்கு 1 லட்சம் ரூபாய் லாஸ் போயிருது. அப்ப மீதி 33,000 ரூபாயும் அடுத்த வருஷம் சம்பாரிச்சு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுல பணம் போட்டு அவன் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தான்னா அது ஒரு வகையில ஷேர் மார்க்கெட்ல வருமானம் தான். இன்னொரு நண்பர் அதே தான் யோசிக்கிறாப்ல, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பல்கா வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாங்கி வச்சு அவன் இதே டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டே இருந்தான்னாக்கா கண்டிப்பா எந்த விதமான தொந்தரவும் இல்லை தான். ஒருவேளை டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சாவோ அல்லது அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு 60-70 அப்படின்ற மாதிரி போனாலோ கண்டிப்பா மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. பட் இவ்வளோ நாள் இல்லை, அவன் லிஸ்ட் ஆகி 2-3 வருஷமா தொடர்ந்து 12 வருஷம் பக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். உங்க கேட்ட நேரம் நீங்க போய் கை வச்சுன்னு உங்களுக்கு போறது இல்லாம எங்களுக்கு சேர்த்து இறக்கி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நண்பர்களே, பொதுவாக என்ன நடக்குதுன்னா நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அந்த புரோக்கர் அவருடைய ஆப்ல உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிறாரு. டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்டா இருக்கிறதுனால அங்கேயும் வந்து டெபாசிட்ரிலையும் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாரு, கேஒய்சியில் அப்டேட் பண்ணிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது போக என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சஸ்லையும் மேபி உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் ஆகிக்கலாம். இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை மாத்திட்டீங்க, அது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல மாத்திட்டீங்க, ட்ரேடிங் ஆப்ல மாத்திட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மேபி டெபாசிட்ல இருக்கிற அட்ரஸை பார்த்து உங்களுக்கு செக் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம், டிவிடெண்ட் செக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க புரோக்கர்கிட்ட கால் பண்ணிட்டு எப்பா நீ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணிட்டா கேஒய்சியா, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் மற்ற அட்ரஸ் எல்லாம் வந்து டெபாசிட்லயே அப்டேட் பண்ணிட்டியா என்னன்றது கேட்டு தெரிஞ்சுங்க. எல்லா பக்கமும் ஒரே அட்ரஸா இருந்ததுனா தான், அதாவது ரெஜிஸ்டர் எந்த அட்ரஸை போய் பார்க்குறாரோ அந்த எந்த அட்ரஸ் அவர்கிட்ட இருக்கோ அதுக்கு தான் செக் போகும். ஒரு நண்பர் போய் சிக்கியிருக்காரு, ஆனா பெருசா ஒன்றும் சிக்கல. அவருக்கு மைண்டு பிளாக் ஆயிருந்தா டக்குன்னு அவர் இருக்கிற பூரா வித்துட்டு கூட முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. 264 ரூபாய் ஏவரேஜுக்கு 760 ஷேர் ஆர்விஎன்எல்ல லாக் ஆயிருக்கு அப்படின்றாரு. இப்போ கரண்ட் ரேட்டே 258 ரூபா தான் இருக்கு. அவருக்கு வந்து மென்டல் ப்ரெஷரா இருக்கு, ஷேர் மார்க்கெட்டே ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னா நானா இருந்தேன்னா கையில் இருக்கிற ஸ்டாக்கு பூரா வித்து விட்டுருவான் தான். ஏன்னா வெறும் 7 ரூபா 8 ரூபா இறங்குறதுக்கே அது ஒரு மென்டல் ப்ரெஷரா இருக்கு அப்படின்னா அப்ப இதெல்லாம் திடீர்னு எங்காவது 200 ரூபா போனா அந்த மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் தாங்கக்கூடிய மன வலிமை இல்லைன்னா அப்புறம் நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட் ஓட்டுறது அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த ஆர்விஎன்எல்ல ஒரு காலத்துல மேலே ஏறி வந்தப்ப ஆல்மோஸ்ட் 300 ரூபாயெல்லாம் மேலே தாண்டி வந்திருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா இவனுக்கு கண்டினியூஸா ஆர்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருந்ததுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக்ல ஏதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய ஒரு நியூஸ் வருது அல்லது அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து ஸ்பெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மேபி இவன் மேலே வரலாம். அப்படி ஆர்டர் நியூஸ்ல மட்டும் இவன் மேலே வரணும்னு கிடையாது. இனிமேல் வரக்கூடிய குவார்டர்ல மிகப்பெரிய லாபம் எல்லாம் பண்ணி காட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மேலே வரலாம். ஸோ நீங்க இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை மனசுக்கு உங்களுக்கு ஒரே பாரமா இருந்தா இது ரொம்ப சுதாரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. நானா இருந்தானே இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் எனக்கு இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா நானா இருந்தா பேசாம வித்து விட்டுட்டு கம்முன்னு வேற ஏதாவது தொழில் பார்க்க போயிடுவேன். நண்பர்களே, யாரை நம்பியும் ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணத்தை போடாதீங்க. எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முடிவை நீங்க தான் எடுக்கணும். அடுத்தவன் பேச்சை கேட்டு நீங்க பணத்தை போடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஓகே. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. உங்க பணத்தை நீங்க தான் காப்பாற்றணும். ஒருத்தர் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா அவர் பணம் சம்பாரிச்சு கொடுத்துருவார் அப்படின்றது கேரண்டி கிடையாது. அவர் அந்த கம்பெனி விட்டு வேலையை விட்டு போனா என்ன பண்ணுவீங்க? அல்லது அவருடைய ப்ரொஃபஷனல் அட்வைசரி பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கோடிட்டு தான் காட்டுறாங்க, யாரும் கேரண்டி தர கிடையாது. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, அவருடைய அட்வைசர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாப்ல மார்க்கெட்ல மேலே ஏறிடும் அப்படின்ட்டு அவர் போய் மார்ஜின்ல போய் வாங்கியிருக்காரு. 1 லட்ச ரூபா இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி 5 லட்சத்துக்கு வாங்கினாரோ 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாரோ என்னன்னு தெரியல. மொத்தம் அவருடைய பணம் 1 லட்சம்னா அதை விட அதிகமான வேல்யூக்கு ஷேர்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? மார்ஜின் ப்ரெஷர் அப்படின்றது வரும். இப்போ 19 ஷேர் அவர் வந்து யோசிச்சு எடுத்திருக்காப்ல, கடைசியில் பார்த்தா எல்லாமே ரெட்டில் இருக்கு அப்படின்றாப்ல.
இனி நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க ஷேர் மார்க்கெட் மேலே ஏறிடும் நான் நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அல்லது அடுத்து நீங்க போன் பண்ணி எடுக்கல, அவர் அந்த வேலையை விட்டு வேற ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டாருன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதை நீங்க தான் எடுக்கணும். ரிஸ்க் தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சாதான் உள்ள வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து கால் பண்ணான், ப்ரோ ஆப்ஷன்ஸ்ல நான் கைட் பண்றேன், பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சலாம், எவனோ மண்டை கழுவி இருக்கான், ப்ராஃபிட் வந்து நான் கூட 50% கொடுங்கன்னு யாரோ ஒருத்தர் மண்டை கழுவி இருக்கான். சரி, இவரும் ஆசைப்பட்டு லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில் பார்த்தா 2 வாரத்துலங்க 2 வாரத்துல 4 லட்ச ரூபா லாஸ் பண்றது அப்படின்றது சின்ன ஆளுகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பணம். நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இப்போ அதுவுமே போச்சு. யாருமே இப்படி கால்ஸை நம்பி போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காப்ல. இன்னொரு 2 நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கெல்லாம் லாஸ் இருந்தது, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் சாதிச்சு வந்துட்டேன். இன்னொரு நண்பருமே வந்து F&O அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்ல 6 மாசத்துல நான் 10 லட்ச ரூபாய் தொலைச்சேன். கடைசியில் பார்த்தா 1 வருஷம் நான் செலவு பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணிட்டேன். அதனால தயவு செஞ்சு F&O அண்ட் இன்ட்ராடே அப்படின்றது கொஞ்சம் பார்த்து பண்ணாதீங்க, சூதானமா இருங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் சொல்றாப்ல. சரி நண்பர்களே, பெரிய ஆளுகள்லாம் வந்து ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ரிஸ்க்குகளை பத்தி பேசுறாங்க. கூடிய விரைவில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.